இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது புதினா சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப் போல் மல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் போல் புதினா இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் நல்லா சுருண்டு வந்ததும் இதில் கொஞ்சம் புளியும் கூடவே கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தேவையான கல்லுப்பு சேர்த்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் இதில் 2 காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து சட்னி மேலே ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான புதினா சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.